ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரைட், 2 மணிக்குள்ள அவங்க பேசி பிரச்சாரத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை. ஆனால் மக்களினுடைய உற்சாக வரவேற்புனால அந்த இடம் பேச வேண்டிய இடம் ரீச் ஆகிறதுக்கே நேரம் அதிகம் பிடிச்சிருக்கு. அதனால விஜய் அந்த ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல பேசாமலேயே சென்றடைந்திருக்கிறார். இது நிச்சயமாக அங்கே காத்திருந்த மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ஜெகநாத்தும் தொடர்ந்து இருக்காரு. ஜெகநாத், இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த இவர் இங்கே வந்து பேசுவார், அந்த தேவர் சில பக்கத்துல பேசுவாரு அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் அங்க கூடியிருந்த இடத்துல அதையும் நம்ம ஒரு பக்கம் திரையில பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அவர் திரும்ப வந்துட்டு திருச்சி நோக்கி புறப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இப்ப பேசல அப்படிங்கறது அங்க இருக்கிற மக்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தோம், வழியெங்கிலும் அவருக்கு வரவேற்பு அவர் முக்கியத்துவம் செலுத்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் குறிப்பாக தேவர் சிலை அருகில் அவர் மக்களிடம் பேசுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 12 மணி முதல் 2 மணி வரை தான் அவருக்கு அனுமதி அளித்திருந்தார்கள். அந்த நேரத்திற்குள்ளாக அவர் அங்கு வந்திருக்க வேண்டும், அவர் பேசியிருக்க வேண்டும். அவருடைய பேச்சை எதிர்பார்ப்பதற்காக இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு 4 முனை சாலைகளில் பார்த்திருந்தால் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல கூடியிருந்தாங்க. தொடர்ந்து விஜய் பார்ப்பதற்காகவும் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அவர் பேசுவதை கேட்பதற்காகவும் பலர் இங்கு கூடியிருந்த நிலையில வந்து தற்போது விஜய் அவர்கள் அந்த நேரம் காலதாமதம் ஆகிவிட்டதால் தற்போது இந்த பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் இந்த மக்களுடைய அந்த சந்திப்பு பகுதியில் விஜய் அவர்கள் பல்வேறு விதமான அவர்களுடன் இன்டராக்ஷன் செய்திருக்காரு. அதையும் அவங்க வந்து பார்த்திருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து இவர் இன்னைக்கு என்ன பேச போறாரு, குறிப்பாக தொகுதியை பற்றி அந்த கள நிலவரத்தை பத்தி என்ன பேச போறாரு என்ற எதிர்பார்ப்புடன் பலரும் இருந்திருக்காங்க. அது மட்டும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் என்று என்ன பேச போகிறார், தொகுதி சமுதாயம் என்ன பேச போகிறார், ஏன்னா பல்வேறு இடங்கள்ல அவர் செல்லும் போது விஜயின் அந்த அரசியல் பேச்சை தற்போது தமிழ்நாட்டை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நிலையில வந்து தற்போது இன்றும் விஜய் என்ன பேசுவார் என்று இந்த பகுதியில் கூடியிருந்த மக்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நிலையில வந்து தற்போது அவர் பேசாமல் சென்றிருப்பது அனைவருக்கும் ஏமாற்றத்தை தான் நடந்திருக்கிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் இங்கு வேட்பாளரை அறிமுகம் செய்ய போது அவர் விஜய் அவர்கள் வேட்பாளரை தனது வாகனத்தில் ஏற்றி இந்த இடத்தில் அவர் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த இடத்திலிருந்து விஜயின் வாகனம் வேகமாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வாகனமானது வேகனமாக புரண்டு சென்று கொள்ளும்போது இந்த குறுகிய சாலையிலும் கூட பார்த்திருந்தால் அவருடைய விமான நிலையம் சென்றடைவதற்காக, குறிப்பாக திருச்சி விமான நிலையத்தில் சென்றடைவதற்காக தற்போது வேகமாக அவரது வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் தற்போது ஏமாற்றம் அடைந்திருப்பார் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கிருந்து அவர்கள் கவலையுடன் கலந்து செல்கிறார் என்பது தெரிய இருக்கிறது. தவிக தலைவர் விஜய் காரைக்குடியில் அந்த தேவர் சிலைக்கு பக்கத்தில் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு 2:30 மணி வரைக்கும் அனுமதியும் கொடுத்துருந்தாங்க காவல்துறை தரப்பில். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே போய் பேச முடியாத ஒரு சூழல்னால அவர் பேசாமலேயே திரும்பியிருக்காரு. ஆனால் தவிக தலைவர் விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து இந்த காரைக்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய TK பிரபு அவர்களை வேட்பாளரை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து அவர் திருச்சி நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.